தமிழ் டெக் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் கிடைச்சிடும். தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்த ஒரு சில சாம்பிள் ஃபுட்டேஜஸாக இருக்கட்டும், இல்லை ஏற்கனவே தமிழ் டெக் இல்லாட்டி தமிழ் செல்வன் சேனலில் நீங்கள் ஒரு சில ஸ்டேபிளான நல்ல கொஞ்சம் ப்ரொஃபஷனலான வீடியோ குவாலிட்டி எல்லாமே பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் அந்த மூமெண்ட் எல்லாமே. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவை கிடையாது. சிம்பிளான ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இருந்தாலே போதும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது மூலியமாக தான் நான் இந்த வீடியோவும் கொடுத்துருக்கேன். அதை எதை யூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் அந்த வீடியோ எல்லாமே எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Zhiyun Smooth 3 Gimbal. ஸோ இந்த பர்டிகுலர் கிம்பிளுடைய அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ, ஏன்னா நான் இந்த கடந்த 2 மாதத்துக்கு மேலே இந்த பர்டிகுலர் கிம்பலை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிறைய விதமான ஷார்ட்ஸ், நிறைய புது புது விஷயங்களை நானும் கற்றுக்க ஆரம்பித்தேன், புது விஷயங்கள் உங்களுக்கும் கொடுக்க ஆரம்பித்தேன். அது என்னென்ன எப்படி வந்திருக்கு, ப்ளஸ் இந்த கிம்பிள் உண்மையிலேயே வந்து எந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த கிம்பிளுடைய அன்பாக்சிங்கை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பாக்ஸ் ரொம்பவே சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. பட் பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இந்த கிம்பிளுடைய கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் ரொம்ப ஹார்ட் கேஸ்லாம் கிடையாது, ஒரு நார்மலான கேஸ் தான். பட் பார்க்குறதுக்கு ரொம்ப சாலிடாக இருக்குது. கேஸ்க்குள்ளே நமக்கு கிம்பிள் கொடுத்துருக்காங்க. கிம்பிள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அலுமினியமில் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ கிம்பிள் அப்புறமா பார்க்கலாம். கூடவே நமக்கு USB டு டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தெரியும். ஸோ கிம்பிளுடைய இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிம்பிள் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த விதத்துலையும் சரி, இந்த கிம்பிளுடைய பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியமில் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பான ஒரு விஷயம் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கிம்பிளுடைய கலர் காம்பினேஷன் பிளாக் அண்ட் ரெட். ஸோ நம்மளுடைய தமிழ் டெக் லோகோவில் இருக்கக்கூடிய அதே கலர். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுத்திச்சுன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் இனிஷியல் கிளான்ஸில். பில் குவாலிட்டியும் நான் இப்போ 2 மாதமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய வெயிட் எல்லாமே கிடையாது, நல்லா இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் கிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆக்சஸ் இருக்குது, மொத்தமாக 3 ஆக்சஸ். நீங்கள் இந்த இடத்துலையும் திருப்பிக்கலாம், இந்த இடத்துலையும் திருப்பிக்கலாம், அதே போல் இந்த இடத்துலையும் திருப்பிக்கலாம். ஸோ மொத்தம் 3 ஆக்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிம்பிள் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக பெரிய பெரிய கேமராலாம் வச்சு ரொம்ப ஷேக்கெல்லாம் ஆகாமல் க்ளீனாக உங்களுக்கு ஒரு படத்தில் ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்க. ஸோ இது போல் நம்ம பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட அவ்வளோ பெரிய கேமராவும் கிடையாது, அது யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம எக்யூப்மெண்ட்ஸும் வாங்க முடியாதுன்ற பட்சத்தில் இது போல் ஒரு கிம்பிள், அதாவது ஸ்டெபிளைசர். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த வீடியோவை ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெபிளைசர் வந்து யூஸ் ஆகும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்டாச்மெண்ட்டில் இந்த இடத்துல நம்ம வந்து மொபைலை ஃபிக்ஸ் பண்ணுவோம். மொபைலை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இதன் மூலிமா எடுக்கும் பொழுது நீங்கள் எந்த இடத்துல எப்படி மூவ்மெண்ட் கொடுத்தாலும் இந்த கிம்பிள் வந்து அதை ஸ்டெபிளைஸ் பண்ணும். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய வீடியோ இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளாக வரும். அப்படி எடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷனல் லுக் வந்து கிடைக்கும். இந்த கிம்பிளில் 260 வரைக்கும் கிராம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் ஹெவியான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கூட வைக்கலாம். குறிப்பாக நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறது 6 இன்ச் வரைக்கும் தான் இதில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுலேயும் நீங்கள் வைக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ், நீங்கள் மைக்கும் கனெக்ட் பண்ணலாம், இல்லாட்டி அந்த கேமராக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா லென்ஸ் கனெக்ட் பண்ணுறதெல்லாம் கனெக்ட் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு இது தாங்கக்கூடிய அளவில் உங்களுக்கு ஸ்டெபிளைஸும் பண்ணும். ஸோ எனக்கு ரொம்ப லாங் டேர்ம் யூசேஜ்க்கு கண்டிப்பாக இது போல் ஒரு ஸ்மார்ட் கிம்பிள் வந்து வேணும் அப்படின்றனால தான் நான் இதை ப்ரிஃபர் பண்ணேன். இரண்டாவது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் கிம்பிளில் நீங்கள் உங்களுக்கு பேட்டரி வந்து ரிமூவபிள். ஸோ கீழே வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக, ஸோ இதுதான் இதோடைய பேட்டரி, மொத்தம் 4600 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமூவபிள் பேட்டரின்றதுனால நீங்களே கழட்டி உங்களுக்கு சப்போஸ் போச்சுனாலும் நீங்களே வந்து மாட்டிக்கலாம். ஸோ அது ஒரு சின்ன அட்வான்டேஜ் இந்த கிம்பிளில் இருக்குது. பில் குவாலிட்டியை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த கிம்பிளில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமமாக 3 பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மோட் பட்டன், இன்னொன்று வந்து பவர் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாய்ஸ்டிக். ஸோ நம்ம கீஸ் வந்து மூவ் பண்ணுறதுக்கு, இந்த கிம்பிளை வந்து மூவ் பண்ணுறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணுவோம். அதே போல் இந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, இடது பக்கமாக இன்னொரு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா Zhiyun Play மற்றும் Zhiyun Assistant அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணி Zhiyun Playல நீங்கள் ஷூட் பண்ணும்பொழுது எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஸ்லோ மோஷன், அது போல் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனையே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அந்த ஆப் மூலியமாக. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கிடையாது, பட் ஸ்டில் ஓரளவுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குதுன்னு சொல்லலாம். இந்த பவர் பட்டனை நீங்கள் அமுத்தும் போது ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை மேலே ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் மேலே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல இது போல் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை வந்து நீங்கள் மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி வச்சு பார்த்தீங்கன்னாவே அது விழாமல் இருந்ததுன்னா ஓகே. பட் இந்த சைடில் வந்து பேலோடு இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் இந்த சைடு தள்ளனா எனக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்துடும்.
ஸோ எந்த அளவுக்கு சென்டரில் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபுட்டேஜ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைடு வந்துச்சு, அப்போ எனக்கு இன்னும் ரைட் சைடில் போகணும். ஸோ இப்போ கரெக்டாக ஓரளவுக்கு ஸ்டேபிளில் இருக்குது. இப்போ நான் பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே பாருங்கள் இது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்டேபிள் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இப்போது நான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி எந்த சைடு கீழே எடுத்துகிட்டு போனாலும் பாருங்கள், ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்டேபிளாக ஒரே இடத்துல இருக்குது. ஸோ இதனால் நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டேஜ் வந்து அந்த ஷேக்னஸ் வந்து ரொம்பவே கம்மியாகும். ஸோ இது வந்து ரொம்ப வீடியோ வந்து ரொம்பவே ஸ்டேபிளாக வரும். இந்த மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த ஹேண்டில் திருப்பும் போது இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது. நான் கையை இப்படி திருப்ப பேன் அப்படியே வந்து இந்த மேலே இருக்கக்கூடிய வந்து பேன் ஆகும். இது இந்த சைடு திருப்ப இந்த சைடு வந்து பேன் ஆகும். ஸோ இப்போது இந்த மோட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம மோட் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து மேலே கீழே. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் மேலே கீழே யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ரைட் அண்ட் லெஃப்ட். ஸோ டிஃபால்ட்டாக நார்மலாக ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரைட் லெஃப்ட் ஆப்ஷன் வந்து இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த டைரக்ஷன் வேணுமோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பட்டனை யூஸ் பண்ணி இப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இது டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் போயிடும். ஏன்னா நான் கீழே எடுத்துகிட்டு போனாலும் அதே ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடுது, மேலே எடுத்துகிட்டு போனாலும் அதே ஆட்டோமேட்டிக்காக இந்த டைரக்ஷனில் போயிடுது. ஸோ உங்களுக்கு தேவையான ஷார்ட்ஸ் ஈஸியாக எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, இது செல்ஃபி ஆப்ஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் வந்து vlog ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா இப்போது பின்பக்க கேமரா என்ன பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி நல்லா வர்றதுக்கு நம்ம இப்படி வச்சு ஷூட் பண்ணிக்கலாம். இது 3 பட்டன் அமுத்தும் போது உங்களுக்கு அந்த மோட் வந்து 3வது மோட் மாறுறதுக்கு இந்த ஆப்ஷன். திரும்ப 3 பட்டன் அமுத்துனீங்கன்னா நார்மல் பட்டன்ஸ்க்கு வந்துடும். இதை நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கு ஒரு போட்டு கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து நான் அதிகமாக சார்ஜ் பண்ணலைங்க, பிகாஸ் 2 மாதம் யூஸ் பண்ணாலும் இந்த பர்டிகுலர் பேட்டரி வந்து எனக்கு மோர் தென் 10 மணி நேரத்துக்கு மேலே வந்துடுச்சு. நான் ஒரே தடவை தான் சார்ஜ் போட்டேன், அதுவும் எவ்வளோ நேரம் அப்படின்றது கூட கணக்குல. ஸோ அந்தளவுக்கு வந்து ஈஸியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கன்வீனியன்ட்டாகவே இருக்குது. அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 to 5 hours வந்து சார்ஜ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற சார்ஜரை பொறுத்தும் அது வந்து வேரி ஆகும். நீங்கள் பண்ணக்கூடாத ஒரே விஷயம் அப்படின்னா இது ஆனில் இருக்கும் போது நீங்கள் இதை கீழே விடாதீங்க. இது இந்த மாதிரி சுற்றுச்சுனாலே கீழே வந்து உங்களுக்கு அந்த கிரிப்பும் வந்து போயிடும். ஸோ இதை நீங்கள் விடக்கூடாது. அது வந்து நீங்கள் ஸ்டேபிளாக வச்சா தான் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து கீழே வந்துடுச்சு. அது ஆன்லேயே தான் இருக்கணும். இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை வந்து நீங்கள் எந்த டேரெக்ஷனில் வேணுமோ அந்த டேரெக்ஷன் வந்து ஃபிட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து இந்த டேரெக்ஷனில் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த நாபை யூஸ் பண்ணி நீங்கள் வெர்டிக்கலாக இருக்கிறத ஹரிசாண்டலாகவும் வந்து மாற்றலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஃபோனை டேரெக்டாக வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இது போல் உங்களுக்கு வேணும் அப்படின்ற டேரெக்ஷன்லையும் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த கிம்பிளில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக 6 inch டிஸ்பிளே கொண்ட ஸ்மார்ட் ஃபோன் வரைக்கும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் வந்து இதற்கு மேற்பட்டு நீங்கள் வந்து 260 கிராம் வரைக்கும் ஓவரால் சப்போர்ட். இதிலே நீங்கள் எக்ஸ்ட்ரா லென்ஸும் வச்சுக்கலாம், மைக்கும் வச்சுக்கலாம். அது போல் ஆப்ஷன்ஸ் இதில் வந்து அந்த லோடு வந்து சப்போர்ட் ஆகும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நார்மலாக வெயிட் வந்து அந்தளவுக்கு ஸ்டேபிளாக வந்து இல்லாததுனால ஃபோன் வந்து சைடில் வந்துடும். இது இல்லாமல் நீங்கள் வந்து GoPro Hero 3, 4 and 5 அந்த ஆக்ஷன் கேமராஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிம்பிள் எடுத்த ஒரு சில ஷார்ட்ஸ் திரும்ப நான் வந்து போடுறேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இனிமேல் நிறைய ஃபுட்டேஜஸில் நீங்கள் அது போல் வந்து பார்க்கலாம். ஸோ கையில் வச்சு நடக்கும்போது எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குன்றதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஓடலாம். ஓகே, OnePlus 5Tயோட ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராலேருந்து கையில் பிடிச்சிட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நடந்து போகிறேன், எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குதுன்னு பாருங்கள். அதே போல் இப்போ ரன் பண்ணலாம். முன்ன கிம்பிள் வச்சதுக்கும் இப்போ ஓடுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஓவராலாக இந்த கிம்பிளை நான் சூஸ் பண்ணதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் ரன்னுக்கு நான் தமிழ் டேக்கில் நிறைய ஃபுட்டேஜஸ் எடுக்கிறதுக்கு இப்போ நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நமக்கு 4K வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. இப்போது ரீசெண்டாக எடுத்த பாண்டிச்சேரி vlog நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒரு டைம் லாப்ஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் எடுத்துகிட்டு தான் வாக் பண்ணேன். பட் உங்களுக்கு அந்த ஸ்மூத்தான ஒரு பேனிங், ஸ்மூத்தான வாக்கிங் எல்லாமே இருந்திருக்கும். ஸோ நான் vlog எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், இப்போ நிறைய இடங்களில் ட்ராவல் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு சாலிடான ஒரு கிம்பிள் வேணும். ஃபர்ஸ்ட் ரீசன் இதை சூஸ் பண்ணதுக்கு. செகண்ட் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, இதோடைய பேட்டரி லைஃப்.
ரிமூவபிள் பேட்டரி ப்ளஸ் இதோடைய பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 2 மாதத்தில் வந்து 2 தடவை கூட சார்ஜ் பண்ணல. அதுவும் சேஃப்டிக்காக நான் அவுட்டோரில் போகிறதுனால சார்ஜ் போட்டேன். ஸோ அதிகமாக இப்போ vlogs எல்லாம் நான் எடுக்கணும் அப்படின்ற ஆசை இருந்து ட்ரை பண்ணுறதுனால ஸோ இது போல் வந்து ஒரு லாங் பேட்டரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்றனால தான் இந்த கிம்பிளை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவராலாக இந்த கிம்பிளுடைய ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $300. ஸோ இது வந்து ஒரு நார்மலான பேசிக்காக நான் வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் கிடையாது. கொஞ்சம் ப்ரொஃபஷனல் லெவலில் ஒரு வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து ஷூட் பண்ணணும், ஒரு லாங் ரன்னுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வேணும் ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் எடுக்கிறதுக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த கிம்பிள் வந்து சூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த கிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா Zhiyun தரப்புல இருந்து ஸ்மூத் 3 அப்படின்ற கொஞ்சம் அட்வான்ஸ்டான மாடல். இதற்கு கீழே Zhiyun ஸ்மூத் Q அப்படின்ற இன்னொரு மாடலும் இருக்கு. ஸோ அந்த கிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 10,000 ரூபாய்க்குள்ள பட்ஜெட்டில் வரும். ஸோ அதை பற்றின வீடியோ ரிவ்யூ ப்ளஸ் ஒரு கிவ் அவேவும் வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 10,000 லைக்ஸ் ஆச்சு வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு Zhiyun தரப்புல இருந்து ஸ்மூத் Q அந்த கிம்பிளுடைய கிவ் அவே தமிழ் டெக் சேனலில் நீங்கள் விரைவில் வந்து அன்பாக்சிங் வீடியோ ப்ளஸ் கிவ் அவே வீடியோவும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் இந்த கிம்பிளை பற்றி வேறு ஏதேனும் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து கீழே போஸ்ட் பண்ணலாம். இந்த கிம்பிள் வாங்குறதுக்கான பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சேனலுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக அதிகம் யூஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் உங்களை இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.